சகுனியின் வரலாறு தொடர்ச்சி தெரிஞ்சுக்கணுமா? சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாஞ்சாலியின் அவமானம் சகுனி திட்டமிட்டதல்ல. அதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டியவர்கள் தருமனும் துரியோதனனும் தான். கடுமையாக சொன்ன கிருஷ்ணனிடம் பணிந்தான். சகுனிக்குத் தரப்படட்டும் என்றான் சகாதேவன். அனைவரும் வேறு வழியின்றி ஒப்புக்கொண்டனர். யாகம் முடிந்து கிருஷ்ணன் விடை பெற்ற போது அவரை பின்தொடர்ந்த சகாதேவன் சகுனிக்காக பரிந்து பேச, தாங்களே முன்வந்தது ஆச்சரியமாக இருக்கிறது. இதற்கு கண்டிப்பாக வேறு காரணம் இருக்கும் என்றார். காலத்தின் மறு உருவம்தான் நீ சகாதேவா. அதனால்தான் உனக்கு எதிர்காலம் அறியக்கூடிய ஜோதிடக்கலை எளிதாக வந்தது. சகுனியை கொன்றது நீயல்ல. அவன் லட்சியம் முடிந்தவுடன் காலம் அவனை அழைத்துக் கொண்டது. இந்த பிரபஞ்சத்திலே அவன் காலம் முழுவதும் என்னையே அடுத்த நான் என்ன செய்வேன் என்பதையே அனுதினமும் நினைத்துக் கொண்டிருந்தவன் சகுனி ஒருவனே. அது பக்தியாக இல்லாவிட்டாலும் கூட என்னை நினைத்திருந்ததால் அவனும் என் பக்தனே. சகுனி மிகவும் நல்லவனே. சகுனியின் தந்தை சுபலன் மகனே. சகுனி எவ்வளவு அழகான குடும்பம். காந்தாரி என்ற அழகான மகள். இலக்கணமான குழந்தைகள். இன்றோ அனைவரையும் இழந்து அனாதையாய் நிற்கிறோம். இன்னமும் சிறிது நேரத்தில் நானும் இறந்து விடுவேன். நீ இருக்க வேண்டும். நம் குலத்தை அழித்த பீஷ்மரின் குலத்தை ஒட்டுமொத்தமாக வேரறுக்க நீ இருக்க வேண்டும் என்பதனாலே எங்கள் அனைவருக்கும் இந்த சிறையில் அளிக்கப்பட்ட ஒரு பிடி உணவை உனக்கே தந்து ஒவ்வொருவராய் இறந்து கொண்டிருக்கிறோம். நாம் என்னதான் தவறு செய்தோம் என்று தந்தையைக் கேட்டான் சகுனி. மகனே, காந்தாரியின் ஜாதகப் பலன்படி அவளுக்கு முதல் கணவனாக வருபவன் இறந்து விடுவான் என்றிருந்ததால் ஒரு ஆட்டுக்கிடாவே அவளுக்கு சாஸ்திரப்படி திருமணம் செய்து அதனை பலியிட்டோம். அதன் பின் சிறிது காலம் கழிந்து அவளுக்கு இரண்டாவதாக திருதராஷ்டிரனை மணம் முடித்தோம். இது பீஷ்மருக்கு தெரிந்தவுடன் கோபப்பட்டார். தமது விளக்கத்தையும் அவர் கேட்கவில்லை. ஆடாகவே இருந்தாலும் அது பலியானதால். காந்தரி ஒரு விதவைதானே. ஒரு விதவையை என் குலத்தில் கட்டி வைத்து என் குலப்பெருமையை சீரழித்து விட்டீர்களே. நீங்கள் வெளியில் இருந்தால் உங்களால் இந்த ரகசியம் வெளிப்பட்டு அதனால் உலகமே நாளை என் குலத்தையே கேவலமாக பேசுமே என பொங்கி எழுந்த பீஷ்மர் நம்மை சிறையில் அடைத்து தன் தர்மத்தை நிலைநாட்ட தினமும் ஒரு கைப்பிடி உணவு தருகிறார். அதை நாங்கள் உண்ணாமல் தியாகம் செய்து உனக்கு அளித்து உயிர்ப்பித்து வந்தோம். உன்னை உயிர்ப்பித்தது நம் குலத்தை வளர்க்க அல்ல, பீஷ்மனின் குலத்தை அழிக்க. எனவே அன்பு, பாசம், கருணை, நன்றி, நேசம் என எதையுமே நெஞ்சில் கொள்ளாமல் வெறுப்பு, பழி, வஞ்சகம், இகழ்ச்சி என இவைகளை மட்டுமே மனதில் கொள் என்றார் சுபலன். சுபலன் தன் வாளினை எடுத்தான். சகுனியின் கணுக்கால் தாங்கி தாங்கி நான் நடப்பதை பார்த்து அனைவரும் ஏளனம் செய்வார்களே என்றான். என்னை மன்னித்துவிடு. இனி உன்னை பார்க்கும் எவரும் ஏளனமாகவே பார்க்க வேண்டும். அது உன் நெஞ்சில் கேவலமாக பதியும். கோபத்தையும் வெறுப்பையும் அவர்கள் மேல் உண்டாக்கும். இந்த நிலைக்கு காரணம் பீஷ்மர் அவர் குலத்தை அழிப்பதே உன் நோக்கம் என்று வாக்கு கொடு என்றும். உன் பலம் உடல் வலிமை சார்ந்ததல்ல, மன வலிமை சார்ந்தது. அதே உன் புத்தியின் வழியே பிரயோகப்படுத்து. திட்டங்களால் எதிரிகளை தகர்க்க முயற்சி செய். எவரையுமே நேரடியாக எதிர்க்காதே. வேறு எவரையாவது தூண்டிவிட்டு நீ நினைப்பவரே அழி. சந்தர்ப்பத்திற்காக காத்திரு. குழப்பங்களை உண்டாக்கு. நிர்மூலமாக்கு உன் எதிரிகளை. வாளெடுத்து என் விரல்களை வெட்டிக்கொள். வெட்டியா, என் விரல்களை தாயக்கட்டைகளாக செய்து வைத்துக்கொள். நீ எந்த எண்ணை நினைத்து உருட்டினாலும் அந்த எண்ணாக நான் வந்து விழுவேன். தகுந்த நேரத்தில் இதை பயன்படுத்துவதுதான் உன் திறமை. எந்த குலத்தின் பெருமை நம்மால் கெட்டுவிடும் என எண்ணி நம்மை சிறையில் அடைத்து பீஷ்மர் அழித்தாரோ அந்த குலத்தை நாசம் செய்வதுதான் உன் வாழ்க்கையின் லட்சியமாக இருக்க வேண்டும் என்றாள் சுபலன். ஒரு பிடி உணவுக்காக அனைத்து மகன்களும் அடித்துக் கொள்வார்கள் என்று நினைத்தார்கள். சகுனிக்கு புத்தி கூர்மை மிகவும் அதிகமாக இருந்ததால் சகுனிதான் பீஷ்மரின் குலத்தின் வேறு அறுக்க சரியானவன். இது சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சுபலனின் உயிர் மறைந்துவிட்டது. தன் தந்தையின் முகம் பிடித்து சகுனி அலறிய சத்தம் பீஷ்மரின் காதுகளிலும் கேட்டது. ஆனால் அதுதான் பீஷ்மரின் குலத்தின் அழிவிற்கான ஆரம்ப சங்கோசை என்பது அவருக்கு அறியவே இல்லை. காலம் ஓடியது. சகுனியின் பங்களிப்பு மிகவும் அதிகம். சகுனியின் குடும்பத்திற்கு செய்த துரோகத்திற்கே
சகுனி பழிவாங்கினார். பாண்டவர்களுக்கு உறுதுணையாக இருந்த கிருஷ்ணனையே சகுனி அனுதினமும் நினைத்துக் கொண்டே இருந்தார். சகுனியே, இது மாதிரியான கதைகள் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.